வணக்கம் மை டியர் zone mates, வெல்கம் டு சஃபி zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன். அப்படியே உள்ள இருக்க ஆத்மாவை அப்படியே இழுத்து வெளியே போடுது. ராமு, நான் சிகரெட் பிடிக்கிறத படிப்படியா குறைச்சிட்டேன்டா. அந்த இங்கு காய்ந்தப்போ அந்த மை காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ அது என்ன ஆகும், அந்த பிரச்சனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். பிக் பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ்லயே மூழ்கி கிடந்ததுனால இப்பதான் நம்ம சோசியல் மீடியா பக்கம் போயிட்டு நம்மளுடைய வினோத மனிதர்கள், விசித்திரமான மனிதர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். அவங்களாம் வரிசையா பாத்திரலாமா? தம்பி, வரிசையில் வாருங்கள். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தம்பி தான் வந்திருக்காப்புல. இப்போ நான் சொன்ன காலம் 3 மாசம் கரெக்டா 3 மாசம் தலை நின்றோம். எங்க வீட்டு குழந்தைகள் எல்லாத்துக்குமே என் அனுபவத்துல யாருக்குமே 3 மாசத்துக்கு மேல தலை ஆடிக்கிட்டே இருந்தது கிடையாது. கரெக்டா நின்றோம், அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு உணவு முறை மாறி இருக்கனால கூட 3ங்கிறது 5 மாசம் கூட இருக்கலாம். 5 மாசத்துல தலையானது ஆடுறது நின்றோம். அதுக்கு மேல நரம்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் கட்டாயம் போய் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு காமிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. டூயிங்கா கோயிங்கான்னு பாக்கணுங்க. தலை தொங்கிச்சு தள்ளி வரும்போது 5 மாசத்துக்கு மேல தலை நிக்கலன்னா பரவாயில்ல, 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் அந்த பயப்பிள்ளைக்கு தலை நிக்கலையே. என்னடா ஸ்டெப் இது? ஏதோ ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல யாரோ கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இரா வர ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, இது இன்னும் முடியல, பாட்டு முடியட்டும், வந்துடுறேன், நான் கறிக்குது, என்ன பண்றது? இது ஒரு ஸ்டெப்னு ஊர்ல இருக்கிற அம்புட்டு செலிபிரிட்டிகளையும் எடுத்து இந்த ஸ்டெப்பை போறது மட்டும் இல்லாம எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு வச்சு இவனை இன்டர்வியூ வேற எடுத்து வச்சிருக்காங்கன்னா இதை என்ன சொல்றதுனே ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நாக்க நக்கி நக்கி திரும்பி பார்க்கிறது ஒரு டேலண்ட் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய டேலண்ட் இன்னும் பயங்கரமா இருக்க போது. அது என்னன்றதை பாருங்க. தாமோதரன் எங்க எஸ்கே பாக்குறா, இங்கே இரு. என்ன கடையில யாரும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க? வணக்கம் நண்பர்களே. டாக்டர், யோ, நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிற? நோயாளி நீங்க தானே டாக்டர், இது தடுப்பூசின்னு சொன்னீங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஜோக் முடிஞ்சிருச்சு. அதாவது ஜோக் சொல்றது கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு வைக்க, ஆனா கடைசியில் அந்த ஜோக்குக்கு அவரே அப்படின்னு வராத சிரிப்பா வரவழைச்சு சிரிச்சுட்டு கூடவே சிரிக்க சிரிக்க சந்தோஷமா இருக்கணுமா? ஏது இந்த ஜோக்குக்கு? யாரு சிரிச்சது? அவ்வளவு தைரியமா யாரு சிரிச்சது? ஆனா உண்மையில இந்த மனுஷனை பாராட்டணுங்க. மத்தவனுங்க எல்லாம் ஏதோ ஜோக் புக்ல இருக்கிற ஜோக்கை படிச்சுட்டு ஏதோ அவனே அந்த ஜோக்கை கண்டுபிடிச்ச மாதிரி சொந்தமா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த மனுஷன் ஒண்ணுதான், ஜோக் புக்ல யாரு பேர்ல போட்டு என்னன்னு எழுதிருக்காங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்காப்ல. நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிற? அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. நீங்க தானே டாக்டர், இது தடுப்பூசின்னு சொன்னீங்க. அப்பா நான் சொல்லி பிடிச்சாச்சு. ராமு, நான் சிகரெட் பிடிக்கிறத படிப்படியா குறைச்சிட்டேன்டா. சோமு, அப்படியா? ராமு, ஆமாண்டா, முன்னையெல்லாம் 10வது மொட்டை மாடியில போய் நின்னுதான் சிகரெட் பிடிப்பேன். இப்ப எல்லாம் தரையில நின்னே பிடிச்சிடுறேன்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அடோ பாவிலா டேய், ஏஸ் டேஞ்சரஸ் சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஆனா சூப்பர் ஸ்டாரே கொண்டு வந்து ராமு சோமு அப்படின்னு பேச விட்டீங்க பாத்தீங்களா? அங்கதாடா இந்த டேஞ்சர்னே புரியுது. எல்லாம் தரையில நின்னே பிடிச்சிடுறேன்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நவீனா, மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணுங்க. பிரசன்னா, நல்ல வேலை நான் குழந்தையாதான் பிறந்தேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஐயோ ஐயோ, அதாவது சீரியஸா இவரோட வீடியோஸ்லாம் நான் முன்னாடியே நிறைய பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு அது காமெடியே தெரியாது, என்னடா இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவருடைய வீடியோஸ் எடுத்து மீம்ன்ற பேர்ல கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா? அத மீமை பார்த்து பார்த்து இப்ப அவருடைய வீடியோஸ் வந்துச்சுன்னா ராமு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருது. நவீனா,
ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சுங்க. ஸ்டார்டிங்ல இப்படிதான் ஜிபி முத்து இல்ல செத்தப்பையில இல்ல நரப்பையில அப்படின்னு இருந்தாப்ல, அதை விடாம மறுபடியும் பண்ண போய் மனுஷன் ட்ரெண்ட் ஆயிட்டாப்ல. இப்ப இவருமே ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஜோக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்ணீங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் டிமோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. அதை மீறி மனுஷன் திரும்ப அதை விடாம இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஒரே காரணத்தினாலதான் இவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காப்ல. சோ சரியோ தப்போ நம்ம எதா இருந்தாலும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான ஊதியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மனுஷனே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சூர்யா, ஏண்டா கடுதாசிய மெதுவா எழுதுற? போதும் அதுக்கு உடனே வா மோட்டிவேட் பண்ணதான் இல்லன்னு சொல்ல, இருந்தாலும் அடுத்த வீடியோக்கு போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் கேப் கொடுக்கல. சரிங்க சந்தோஷமா இருங்க. ரிலேட்டிவ்ஸ், என்னடா இந்த வருஷமாச்சு கல்யாணம் பண்ணிருவியா? எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். இது 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான்டா புரியும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த 90s கிட்ஸ் கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அம்புட்டு 90s கிட்ஸ்க்குலாம் கல்யாணமே ஆகி போச்சு, இன்னும் 90ஸ்ல கூட கிட்ஸ் கூப்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதை முதல்ல குளி தொட்டி புதைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்பாங்க. பட் இருந்தாலும் பல 90s கிட்ஸ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குது. அவங்களுடைய பதில் இதுவா தான் இருக்கும். பின்னாடி இவனை கை தூக்குறானே யாரு? வேற யாரு? நான் தான். எஸ், அவ்வளவு ஒரு 90s கிட்ஸ். ஆஹா, திருப்பிட்டாங்களே. ஓய் பபுட்டி, அது என்னடா, அது என்ன அம்மனா சாஜினா மட்டும் எல்லாரும் இப்படி கிளம்பி வந்துடுறீங்க? அப்படியே பாருங்கடா, அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே நம்ம சரோஜா தேவி அது சாய் பல்லவி மாதிரியே இருக்காங்களா இல்லையாடா? என்ன பார்த்தா உனக்கு எப்பரா தெரியும்? When people ask me how I handle my problems, I handle all the problems. இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் இமேஜ்ல வரும் இல்லையா, அத மாதிரி உங்க பிரச்சனைகளை எழுதி அதை சர்க்கிள் பண்ணி 2 லைன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே பாஸ் ஆயிடும். ஸ்டாப் ஆகாது, அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். இது என்னடா புது உருட்டா இருக்கு? அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளை எழுதி ரவுண்ட் பண்ணி 2 கோடு போட்டா அது பாஸ் ஆயிருமா? இந்த பாஸ் பட்டனா 2 கோடு வரும் பாருங்க, அந்த 2 கோடை போட்டு வச்சா பாஸ் ஆயிருமா? திரும்ப ப்ளே பட்டன் மாதிரி போட்டு விட்டோம்னா ப்ளே ஆயிரும் போல இருக்கு. டேய், எங்க இதுல அந்த மாதிரிலாம் புதுசா கிளம்பி வரீங்க? இதுக்கு முன்னாடி இந்த குட் டே பிஸ்கட்டை சாப்பிட்டா அன்னைக்கு டேவே குட் டேவா இருக்கும் அப்படின்னாங்க. அதை விட ஹைலைட்டா பாஸ் வாங்கி சாப்பிட்டா பாஸ் பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பிரச்சனையை பாஸ் பண்ண முடியுமாமே? கடைக்காரன்ட்டுலாம் நம்ம கடன் வாங்கணும்னு வைங்களேன், 2000 ரூபாயை வாங்கிட்டு திருப்பி கேட்க வருவாங்க முன்னாடி கோடு போட்டு வச்சுட்டோம், அங்கே நின்றுவான். என்ன இவன் கோடு போட்டா இவன் நம்ம கேட்க முடியாது. இப்போ சரி ஓகே மறுபடியும் ப்ளே பண்ணிட்டோம், அப்புறமா வருவோன்ட்டு கிளம்பிடுவான் போலயே. எங்கடா? சரி ரைட், இன்னும் மேடம் வேற என்னலாம் சொல்றாங்கன்னு கேட்போம். மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. அந்த இங்க் காய்ந்தப்போ, அந்த மை காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ அது என்ன ஆகும், அந்த பிரச்சனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணாங்க, ரெண்டாவது ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அது அப்படியே நின்றோம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா, கொரோனா டைம்ல கொரோனா அப்படின்னு எழுதி 2 கோடு போட்டு அது ஜிப்லாக்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம்னு வைங்களேன், கொரோனான்ற ஒரு விஷயமே வந்திருக்காது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அவன் கேஸ் கலைஞ்சதுக்கு இந்த ஜிப்லாக்கு கலைஞ்சிருப்பாங்கல்ல. ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா வருஷத்துக்கு ஒருத்தர் இப்படி கிளம்பிடுறான்ற மாதிரி இப்ப மேடம் கிளம்பி இருக்காங்க. இதோட முடியல, இன்னும் இருக்கு மேடம் உடைய காமெடிகள் பாருங்க. அடுத்த ஜோசியம் டிப்ஸ் ஃபார் க்ளோயிங் ஸ்கின். அத கேளுங்க. க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த கோட் 6321767 6321767ங்கற நம் எண்ணை நீங்க வந்து உங்களோட சோப் மேலயோ உங்களோட லோஷன் மேலயோ எழுதி வச்சுக்கலாம். நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணியில இந்த நம்பரை எழுதி அந்த பக்கெட்ல இருக்க தண்ணியில குளிச்சுக்கலாம். தண்ணியில நம்பர் எழுதணுமா? எங்கேயோ போயிட்டீங்க மேடம் நீங்க. அதே மாதிரி ஃபேஸ்க்கு நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்க, ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க, இல்ல ஃபேஸ்ல பவுடர் போடுறீங்க, இல்ல லோஷன் போட்டுக்கிறீங்க, நான் ஹெல்மெட் போடுவேன், ஹெல்மெட்ல எழுதி வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் க்ளோயிங் ஆயிருமா? ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் மேலயோ இந்த மாதிரி அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ற பொருட்கள் மேல இந்த நம்பரை எழுதி வச்சுட்டாலே அதுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி புரிஞ்சதா? குளிக்கும் போதும் இந்த நம்பரை சான் பண்ணிட்டே குளிக்கலாம். ஃபேஸ்ல கிரீம் அப்ளை பண்ணும்போதும் இந்த நம்பரை சான் பண்ணிட்டே குளிக்கலாம். குளிச்சுட்டு நீங்க ஏதாவது மாய்ஸ்சரைசர் போடுற பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போதும் இந்த நம்பரை சான் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்கின் நல்லா பளபளன்னு ஷைனிங்கா க்ளோயிங்கா ரேடியண்டா இருக்கும்.
தெரிஞ்சுக்கிட்டியா? ஏண்டா அவன் சோப்பு லோஷனு கிரீமு அது இதுன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்தா அது மூலியமாலாம் க்ளோயிங் ஸ்கின் வராதாமா. இந்த நம்பரை அது மேல எழுதுனா மட்டும்தான் அந்த க்ளோயிங் ஸ்கின் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பிராண்ட் முக்கியம் இல்ல, எதுவா இருந்தாலும் அது மேல இந்த நம்பரை எழுதுறது தான் முக்கியமா. டிபிக்கல் பிரேக்கப் சாங் அண்டர்ஸ்டாண்ட் 0%, வைப் 100%. இந்த பிரேக்கப் சாங்கை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பயங்கர வைபா இருக்கும், ஆனா ஒண்ணுமே புரியாது. கேளுங்க. ஆனா உண்மையிலேயே டேய் இந்த சாங் எவன்டா பிரேக்கப் சாங்னு சொன்னா இறங்கி நாலு குத்துற மாதிரி நல்ல குத்து சாங் மாதிரி போட்டுட்டு இதுக்கு பேர் பிரேக்கப் சாங்னு வேற சொல்றாங்களே, நம்மளால ஃபீலே பண்ண முடியலையே. ஆனா சாங் கேட்கும்போது நல்ல ஒரு வைபா இருக்குங்க. ஆக்சுவலா வேற மூஞ்சிகளை பாக்குறதுனால நமக்கு பெருசா ஃபீல் வர மாட்டேதோ தெரியல. நம்ம தமிழ் ஆட்களை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஃபீலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சிங்க் பார்ப்போமா? எப்படி பார்த்தாலும் அந்த பிரேக்கப் ஃபீல் வரவே மாட்டேதையா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியுது, சீ 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 சீன்னு சொல்லிட்டாயிடா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் புரியுது. மற்றபடி டன் 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 அநேகமா இதை மட்டும் தமிழ் ரீமிக்ஸ்ல போட்டு அடிச்சோன்னு வைங்களேன், செம்ம வைபான ஒரு சாங்கா இருக்கும். ஆனா எப்படி இதை பிரேக்கப் சாங்குன்னு சொல்றாங்கன்றது மட்டும் தான் சத்தியமா புரியல. அப்படியே உள்ள இருக்க ஆத்மாவை அப்படி இழுத்து வெளியே போடுது. ஒருவேளை உண்மையிலேயே பிரேக்கப் ஆயிருக்கவே இந்த சாங்கை கேட்டு உனக்கு உண்மையிலேயே பிரேக்கப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கடா பிரேக்கப் பாய்ஸ். அத நீங்க பாத்தீங்களா? ஏன்டா அப்படி பாக்குற? ஆக்சுவலா இந்த ரீலோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த எம்டி லேண்ட் எவ்வளவு குப்பையா எதுவுமே இல்லாம இருக்குது இல்லையா, அந்த லேண்டை நான் அப்படியே கண்ணை மூடி திறந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான வீடு வந்துருச்சு. அப்படிங்கிறதுக்கு தான் மேடம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா தப்பான கேமராமேனை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்துல தான் அந்த லேண்டே இருக்குது. அதையும் சேர்த்தே காமிச்சு விட்டா அந்த கேமராமேனு. தம்பி இந்த கேமரா எடுத்து அந்த கேமரால வர முடியாத அளவுக்கு பண்ணிடாதீங்க. சோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீல் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, கரெக்டான கேமராமேனை சூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஈவன வேணா டேட் அவைலபிள் இல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்துங்க, தயவு செஞ்சு நவுந்துங்க. நார்மல் பீப்பிள் இல்லனா யாரா அவனுங்க விண்வெளியில இருந்து குதிச்சு வந்துட்டாங்களா? இல்ல இப்ப உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் இவன் புகழ்ந்து தான் பேசுறானா இல்ல உள்குத்து எதுவும் வச்சு பேசுறானான்னு வேற புரியல. இத்தனைக்கும் மேம் மட்டும் தான் சொல்றாப்ல, மேம் நார்மல் பீப்புள் இல்லன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காப்ல. அப்ப நான் யாரு? அந்த நார்மல் பீப்புள் இல்லாத கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னையும் சேர்த்து சொல்றா, என்ன மட்டும் விட்ட அப்படிங்கிற மாதிரி மனசு நினைச்சா இருப்பாப்லையா, இல்ல கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களா என்னன்றது தெரியல. ஆனா ஏதோ விரக்தியில பேசுறாரு மனுஷன்றது மட்டும் நல்லா தெரியுது. Most heartbreak situation in school life. சீரியஸா இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. நான் எனக்குலாம் ஸ்கூல் பெஞ்சில் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் இல்லாட்டா ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி ஒருவேளை ஃபுட் ரெஸ்ட் இல்லை, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் பெஞ்சு தான் வேணும், ஃபுட் ரெஸ்ட் இல்லைன்னு வைங்களேன், எவன் பெஞ்சில் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குன்றத பார்த்து வச்சுக்கிட்டு அந்த பெஞ்சில் இருக்கிற எல்லாருமே பிரேக் போயிட்டான்னு வைங்களேன், கூடு ஓடி போயிட்டு அந்த பெஞ்சை மாற்றி விட்டுருவோம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பெஞ்சில் சிலதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க, டேய் பெஞ்சை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன பெஞ்சின் பேரை எழுதி வச்சிருக்கு? எழுதி தான் வச்சிருக்கு, அங்க பாரு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மெமரிஸ்லாம் வருது. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல்ல இப்ப அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஞாபகம் வருதே. நான் ஒட்டமா மட்டும் தான் சேக் ஆகுது, ரெண்டு கிளாஸ்ல போடாம விட்டாரு. கடைசி வரைக்கும் வேலை அப்படிதான் இருக்கு, உடம்பு மட்டும் தான் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மற்றவங்க எல்லாம் கிளாஸ் அப்படி இப்படி ஷேக் பண்ணுவாங்க, அப்படி இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வெசல்ஸ்ல காட்டுறத இவர் உடம்புல காட்டுறாப்ல. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு.
when attending family function இது பல பேருக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 35 பேர் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவர் தான் அண்ணன்றாங்க, திடீர்னு பார்த்தா இவர் தான் அப்பான்றாங்க, திடீர்னு பார்த்தா இவன் தான் தம்பின்றாங்க, இவர் மாமான்றாங்க, இவங்க அத்தைன்றாங்க. யார் யாருக்கு அத்தை, யார் யாருக்கு சித்தப்பா, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே வந்துட்டு என்ன முறைன்றது அவங்களே சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நான் யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நின்றுவாங்க. ஏய் உன்னை வாழ்க்கையிலே மோதிரம் இப்பதான்டா பாக்குறேன், நீ யாருன்றது எனக்கு எப்படா தெரியும், சொல்லி தோடா அப்படிங்கிற மாதிரி மனத்துக்குள்ள திட்டிப்போம். மாமாவா சித்தப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டு போ, என்ன யாருன்னு உனக்கு தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் வேற பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எடே உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. மெய்யலுகள்ல வந்தது ஒரே ஒரு ஆள் தான். அந்த மாதிரி பல ஆட்கள் பல ஃபங்க்ஷன்ல நம்ம மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேடி படிக்கும் புத்தகம் போல தன்னை நாடி வந்து நிற்கும் படைப்பாளிகளுக்கு ஆலம் எழுதுகளை நீங்க இல்ல ரஞ்சித் சார். இத்தனைக்கு அந்த மனுஷன் எஞ்சி போகும்போது ரஞ்சித் போகாதையா இரியா இரியா அது உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாப்ல. விடுயா எதுக்கு எனக்கு புகழ்ச்சி, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் மனுஷன் அதிகப்பட்டு உட்கார்றாப்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த ஸ்கூல்லாம் முந்திரி கொட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா மனுஷன் போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை பட்டு வந்திருக்காப்ல. பட் இருந்தாலும் இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே என்ன. ஆனா அதுக்கப்புறமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு பாருங்க, அதான் இருக்கிறதுல ஹைலைட்டா இருக்கும். நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். போ போ. தேவையானே நான் தான் வேணான்னு சொன்னேனே கேட்டியானே அப்படின்ற மாதிரி லைஃப்ல மறக்க மாட்டாப்ல அந்த புள்ளைய. என்னமோ தெரியல, வேற ஏதோ வரும்போது வேற ஏதோ நாய் கட்சி நினைக்கிறேன். சாலதான் நீங்க வீடியோஸ் நீங்க இந்த ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷனை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் பண்ணி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ மீதி மச்ச சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். இந்த ஃப்ரம் ஷாஃபி தடா பை பை அண்ட் டேக் கேர்.